ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கீச்செயின், ஆல்ஃபபெட் கீச்செயின். அதுக்கு நான் மைக்கா கலர் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு மாடல், அதாவது நார்மலாக ப்ளைன் மாடல் இல்லை, அடுத்தது டபுள் கோட்டிங் அது மாதிரி பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பி லெட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து ஃபஸ்ட் ஒரு மீடியம் கோட்டிங் கொடுத்துட்றேன். நிறைய இல்லை, ஃபுல்லாக ஃபில் பண்ணலை, ஒரு மீடியம், அதாவது ஆஃப் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் வந்து பபிள் ஸ்ப்ரே வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ வந்து ரெசின் கீச்செயின் பண்ணுற வீடியோஸ் வந்து வேணும்னா என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். இது வந்து அவுட்லைனர் கொடுக்குற கில்டர், அதாவது இது வந்து தனித்தனியாக நிறைய கலர்ஸில் இருக்குது. இதில் நான் கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஒரு நல்ல ட்ராயிங் பண்ண தெரிஞ்சுன்னா அதில் கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். யூவி ரெசின் வந்து கொஞ்சம் கில்ட்ரு போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே குட்டி கொடுத்துருக்கிறது வந்து நார்மல் ரெசின் தான். ஆனால் வந்து மேலே வந்து இது மாதிரி ஒரு டிசைன்லாம் பண்ணும்போது நம்ம இது மாதிரி யூவி ரெசின் வந்து வச்சுக்கிறது நம்ம வந்து ஒரு சீக்கிரம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது நார்மல் ரெசினை விட யூவி ரெசின் ரேட் ஜாஸ்தி தான். அதனால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 ml இல்லை 50 ml நீங்கள் கையில் ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் ஒட்டுறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன டிசைன் பண்ணும்போது அது யூஸ் ஆகும். யூவி லைட்டில் நான் வச்சுக்கிறேன். இன்கேஸ் நான் சன்லைட்டில் கூட வச்சுக்கலாம். சன்லைட்டில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் க்யூர் ஆயிரும். யூவி லைட்னால் ஒரு 4-5 தடவை வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த 30 seconds அந்த கணக்கு வச்சு. அதனால் அதில் வச்சுட்டு நம்ம வந்து அதை லைட்டாக ட்ரை ஆகிடுச்சினாலே நம்ம அடுத்த கோட்டிங் கொடுக்கும்போது அது வந்து வெளியில் வராது. இது மாதிரி டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இது மாதிரி டிசைனை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே நார்மல் ரெசின்னு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த லைன் வந்து செட் ஆகிடும். இப்போ அது வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து நான் ரெசின் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தூரம் கரெக்டாக அந்த லெட்டர்ஸ் ஃபில் ஆகுதோ அந்த தூரத்துக்கு நான் ஊற்றிருக்கேன். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் இது மாதிரி ஒரு மாடல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது மேலே 2 டைப்பாக நீங்கள் பண்ணலாம். இதிலே வந்து பீட்ஸ் ஃபில் பண்ணுறது இதெல்லாம் வந்து நான் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு டிசைன் போடுறேன். எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வர நான் அந்த டிசைன்ஸை போடுறேன். இந்த மாடலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.